ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஆனியன் எக் சமோசா வெங்காயமும் முட்டையை வச்சு இந்த சமோசா செஞ்சுருக்கேன். நல்லா கிறிஸ்பியான சூப்பரான சமோசா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். அதே போல் இந்த சமோசா சீட் எப்படி செய்கிறது சொல்லி கூட நான் இதில் காட்டியிருக்கேன். ஸோ பாருங்கள், எங்கள் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். இடையில ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப வேலை கிடையாது. டக்குன்னு செஞ்சு முடிக்கக்கூடிய இந்த சமோசா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மைதா மாவும் கோதுமை மாவும் ஈக்குவலாக எடுக்க போகிறேன். ஸோ மைதா மாவு 2 கரண்டி, அந்த மெஷர்மெண்ட்டு கரண்டியால் 2 கரண்டி மைதா மாவு, அதே மெஷர்மெண்ட்டால் 2 கரண்டி கோதுமை மாவு எடுக்க போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது 1/2 hour கழித்து பார்ப்போம், நல்லா ரைஸ் ஆகி வரணும். வெங்காயம் முட்டை ஸ்டஃபிங் சமோசா செய்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பை பற்ற வச்சு ஒரு எண்ணெய் கடாயை வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டேன். இப்போ அதில் வெங்காயம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கிங்க. இந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஸ்டஃபிங் தேவையோ, அந்த மசாலா தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். வெங்காயம் தீஞ்சிடக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப ராவாக இருக்கக்கூடாது, நல்லா வதங்கிடணும். எண்ணெய் கொஞ்சமாக போட்டால் போதும், 2 ஸ்பூன் அளவுக்கு. நிறைய எண்ணெய் தேவைப்படாது, ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுனால நிறைய எண்ணெய் இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்டஃபிங் கரெக்டாக உள்ளே நிற்காது, எண்ணெய் வடிய ஆரம்பிச்சிடும். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோன்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும், நல்லா ப்ரௌன் கலராக ஆன பிறகு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க, மசாலா தீஞ்சிடாம. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஜீரக பொடி 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு. போய் இது எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், மசாலா தீஞ்சிடாமல். ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற போகிறதில்ல. நம்ம அடுப்பு ரொம்ப வேகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக அந்த மசாலாலாம் தீய ஆரம்பிச்சிடும், அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் ஒரு 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். நான் 2 முட்டை எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஆனால் வெங்காயம் ஹைலைட் ஆகணும், அதாவது முட்டையை விட வெங்காயம் அதிகமாக இருக்கணும். ஸோ இதை நல்லா நம்ம அடித்து பொடி மாசாட்டம் பண்ணிக்கணும். இப்போ முட்டை பொடி மாஸ் பண்ணுவோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். அடுப்பு சிம்லே இருக்கணும், வேகமாக வச்சிடாதீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற வேலை ஃபுல்லாக அடுப்பு சிம்மில் வச்சே பார்க்கணும்.
உப்பெல்லாம் கரெக்டாக போட்டுக்குங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. அவ்வளோதான், நமக்கு ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நல்லா கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இந்த ஆறின பிறகு நம்ம ஸ்டஃபிங் வைக்கலாம் உள்ள. இப்போ மாவு ரெடி பண்ணி ஆயிடுச்சு. நம்ம சமோசா போட ஆரம்பிச்சிடலாம். குட்டி குட்டியாக பால் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சமோசா சீட் வந்து ரொம்ப தின்னாக இருக்கணும். அந்த சீட் மட்டும் நம்ம கரெக்டாக போட்டோன்னா சமோசா நம்ம எது வேணாலும் ஸ்டஃபிங் பண்ணி சமோசா போட்டுக்கலாம். ஸோ முதல்ல அந்த சீட் நம்ம ரெடி பண்ணோம், அதுதான் மெயின். அதுக்கான மாவும் நம்ம கரெக்டாக பதமாக பிசைஞ்சு எடுக்கணும். அதே மாதிரி இந்த சீட்டும் நல்லா தின்னாக வரணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து சமோசா வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ நான் கொஞ்சோண்டு மாவு எடுத்து அதை நல்லா தின்னாக உருட்டிக்கிறேன். தின்னாக உருட்டுறேன்னா நீல வாக்கில் உருட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தின்னாக நீல வாக்கில் உருட்டிக்கிங்க. சைடு கொஞ்சம் திக்காக இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா நம்ம கட் பண்ணிவிடுவோம். நடுவில் உள்ள அந்த ஸ்டப்பிங் வைக்கிற இடம் மட்டும் இங்கே நல்லா தின்னாக பேப்பர் சீட் ஆட்டம் இருக்கணும். நல்லா தின்னாக நல்லா நம்ம எந்த அளவுக்கு தின்னாக்க முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக்கிக்கிங்க. இப்போ இதை சைடெல்லாம் கட் பண்ணிடலாம். ஸோ இந்த சைடை நான் இந்த மாதிரி ரெக்டாங்கிளில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரெக்டாங்கிளில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் இதை இன்னும் கொஞ்சம் தின்னாக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு தின்னாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்து நமக்கு சீட்டு தின்னாக இருந்தால் தான் சமோசா வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ பெரிய வேலையெல்லாம் கிடையாது, ரொம்ப வந்து மெனக்கட்ட தேவையில்லை. நம்ம கொஞ்சம் மைதாவை நல்லா மேலே தூவி விட்டு நம்ம இந்த சீட் ரெடி பண்ணிட்டோன்னா சூப்பரான சீட்டு. இந்த மாதிரி சீட் நீங்கள் சும்மா இருக்கும்போது வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது ரெடி பண்ணி கொஞ்சம் காற்றுல போட்டு விட்டிங்கன்னா காஞ்சிடும். இதை எடுத்து நம்ம பேக் பண்ணி ஜிப்லாக் கவரில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எப்போல்லாம் சமோசா செய்யணும்னு தோணுதோ அப்போல்லாம் நம்ம சமோசாவோ இல்லை சிக்கன் ரோலு சமோசா இதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த சீட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரீயாக வீட்டில் சும்மா இருக்கிற டைமில் இந்த மாதிரி சீட் ரெடி பண்ணி இதை நீங்கள் பேக் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இதை ஒரு பிஸ்னஸாக செய்கிறதா இருந்தால் கூட செய்யலாம். ஸோ நீ இந்த மாதிரி சீட் ரெடி பண்ணி நல்லா கொஞ்சம் காற்றுல காய விட்டு ஃபேன் காற்றுலேயே காஞ்சிடும். நீங்கள் வெயிலெல்லாம் காயப்பட தேவையில்லை. அங்கங்கே நம்ம அப்பளம் காய வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி காய போட்டு எடுத்து நம்ம பேக் பண்ணி சீல் பண்ணி கடைங்களை கொடுத்தோன்னா நல்ல ரேட்டு, சூப்பராக நல்ல பிஸ்னஸ். இது பிஸ்னஸாக செய்கிறவங்க கூட இது செய்யலாம். இப்போ நம்ம இந்த ஒரு சமோசா ஃபஸ்ட்டு நான் செஞ்சு காட்டிடுறேன். இப்போது இந்த கார்னரில் கொஞ்சமாக வைங்க, ஸ்டப்பிங் நல்லே ஃபுல்லாக வச்சிடக்கூடாது, சமோசா விட்டு வெளியில் வர அளவுக்கு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இதை நல்லா அழுத்தி உள்ளே நம்ம வச்சிருக்கிற இந்த ஸ்டப்பிங் கூட அழுத்தி இப்போ இதை இந்த பக்கமாக ஃபோல்ட் பண்ணணும். அதையும் நல்லா அழுத்தி விடணும். மறுபடியும் இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு வந்து சமோசா ஷேப் வந்துடும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட் எண்டு இருக்கு இல்லையா, இந்த எண்டு தான் நம்ம வந்து ஓப்பன் ஆகிற ஸ்டேஜ். இதை வந்து நல்லா நம்ம பேக் பண்ணோன்னா என்ன பண்ணோன்னா கொஞ்சோண்டு தண்ணி இல்லாட்டி மைதா மாவு கரைச்சி வச்சு அதை வந்து தேய்ச்சி இதை ஃபோல்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த மைதா கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி கரைச்சி இந்த மாதிரி இதில்
ஃபோல்டு பண்ணி ஒட்டி விட்டோன்னா நம்ம பிரிஞ்சு வராது. சமோசா வந்து நம்ம பொரிக்கும் போது பிரிஞ்சு வராது. இந்த சைடும் அதே போல் இந்த சைடும். அவ்வளோதான். இப்போ இதை பேக் பண்ணி நம்ம இது எல்லாத்தையும் அப்படியே பேக் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சமோசா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி காட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று உங்களுக்கு வீடியோவில் காட்டினேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் செய்யும்போது இதே மெத்தடில் செஞ்சுக்கிங்க. மற்ற எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி சமோசா ரெடி பண்ணிக்கிங்க. ஸோ ஈஸியாக டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். நமக்கு வந்து சீட் வந்து தேய்க்கிறதும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ஏன்னா ஃபுல்லாக ஹையாக இருக்கக்கூடாது, லோவாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போ தான் சமோசா வந்து பொறுமையாக வேகும். இப்போது போடலாம். ஸோ சூப்பராக சமோசா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியான சமோசா, ஆனியன் எக் சமோசா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.